சிவாய நமஹ. முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் 2026 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய முதல் நாளே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமானது தைப்பூசம் வருதுங்க. இது தைப்பூசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, அதாவது முருகப்பெருமான் கடுமையான தவம் செய்து சிவபெருமானுக்கும் அம்பாளையும் நோக்கி ஒரு கடுமையான தவம் செய்கிறார். அந்த கடுமையான தவத்தினுடைய பலனாக அவர் என்ன கேட்குறாருன்னா, அவருக்கு முக்கியமான ஒரு பெரிய ஆயுதத்தை அவர் கேட்குறார், சூரனை எல்லாம் சம்ஹாரம் செய்வதற்காக. அப்போ தான் பராசக்தி அன்னை அவனுக்கு தனக்கு தன்னுடைய சக்திக்கு நிகரான அந்த சக்தியாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல் வழங்குகிறாங்க. அந்த வேல் வழங்கக்கூடிய அந்த அற்புதமான நாள் அப்படிங்கிறது தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த தைப்பூசத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது. நம்ம நினைக்கலாம், முருகப்பெருமானினுடைய அப்பா அம்மா தானே அவங்க கேட்டால் கொடுக்க போகிறாங்க, இதுக்கே ஒரு கடுமையாக தவம் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம நினைக்கலாம். ஒரு குழந்தை அப்பா கிட்ட போய் எனக்கு இன்றைக்கி உடனே ஒரு வீடியோ கேம் வேணும் அப்படின்னு கேட்குது அப்படின்னு வச்சுப்போம். இல்லை எனக்கு உடனே ஒரு ஐபேட் வேணும், இன்றைக்கி எனக்கு உடனே ஒரு ப்ளே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்டது அப்படின்னா உடனே அந்த தாய் தந்தையர் உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது குறிப்பிட்ட நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி, இதுதான் இயற்கையாக நடக்கக்கூடியது, எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த குழந்தை அதை மறந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மறக்காமல் மறுபடியும் அந்த குழந்தை அதையே கேட்கும் பட்சத்தில் தான் தாய் தந்தையர் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை கேட்கக்கூடியதை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு செய்வாங்க. இது இயற்கை, எல்லா இடத்துலையும் உள்ளது. அது குழந்தை பெரியவங்கன்னு மட்டும் இல்லை. இன்றைய தினமும் நம்ம பார்க்கலாம், ஒரு அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு சரியானபடி அரசாங்கத்தில் நடக்கலை அப்படின்னா எல்லோரும் போராடுறாங்க. 2 வருடம் பல வருடங்களாக போராடி அதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசாங்கத்திலேருந்து பெற்றுக்கொள்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தேவையானபடியான ஒரு ஆர்டரை. அதே மாதிரி தான் அந்த முருகப்பெருமான் நினச்சிருந்தார்னா உடனே சுவாமி பராசக்தி அன்னை உடனே கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அதனுடைய தவத்தினுடைய பலனாக அது பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான தவம் செய்து முருகப்பெருமான் பரமேஸ்வரர்கிட்டையும் பராசக்தி அன்னைகிட்டையும் அவர்களுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பெற்ற நாள் அப்படிங்கிறது தான் அந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் வரக்கூடியது இந்த பிப்ரவரி மாதம் வருதுங்க. பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் நாள் இந்த தைப்பூசம் வருது. அதனால் அன்றைய தினம் முருகப்பெருமானை நாம் பரிபூர்ணமாக வழிபாடு செய்வோம். அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் 2026 பார்த்திங்க அப்படின்னா அநேகமான சுப முகூர்த்த தினங்கள். பிப்ரவரி 6ஆம் தேதி, பிப்ரவரி 8ஆம் தேதி, பிப்ரவரி 13, 15, 16, 20 ஆகிய எல்லா தினங்களுமே பார்த்திங்க அப்படின்னா சுப முகூர்த்த தினங்களாக வருகிறது. அதே மாதிரி பிரதோஷ தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஒரு பிரதோஷ தினம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான அற்புதமான நாள். ஏகாதசி பார்த்திங்கன்னா பிப்ரவரி 13, பிப்ரவரி 27 இரு தினங்கள் ஏகாதசி வருதுங்க. பெருமாளுக்கு மிகவும் உகந்தமானது திருவோணம் நட்சத்திரம். அந்த திருவோண நட்சத்திரம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வருகிறது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமானதான அமாவாசை பார்த்திங்கன்னா பிப்ரவரி 17 வருது. இது மாதிரி பல எண்ணற்ற நன்மைகள் கொண்டதாக இந்த பிப்ரவரி மாதம் வருது. உங்களுடைய ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிம்ம ராசிக்கு உண்டான பலன்கள் இந்த பிப்ரவரி மாதம் 2026 எப்படி இருக்குங்கிறத தெளிவாக கவனிப்போம் பாருங்கள். பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு ஏற்றமான ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்திலே உங்களுடைய ராசிநாதன் செல்கிறார். ஏகப்பட்ட கிரகங்களினுடன் சேருகிறார். சூரியன் புதன், அப்புறம் சுக்கிர பகவான், அடுத்தது ராகு பகவான், சனி பகவான் அப்படின்னு எல்லா கிரகங்களும் சேருது. இந்த மாதம் 13ஆம் தேதி எல்லா கிரகங்களும் சேர்ந்துருது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 22ஆம் தேதி வாக்கில் 20ஆம் தேதி வாக்கில்
செவ்வாய் பகவானும் சேர்கிறார். அப்போ 7ஆம் இடங்கிறது என்னங்க முக்கியமானதுன்னா கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர். கலத்திரம் அப்படின்னா வாழ்க்கை துணைவர். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ராசிநாதன் 7ல் போகிறார். 7ல் போவது மட்டுமல்ல, குருவினுடைய பார்வை கிடைக்குது. 11ல் இருக்கக்கூடிய குரு. அதனால் அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமோக வெற்றி அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். ரொம்ப நாளாக திருமணத்துக்கு பார்த்துட்ருக்கோம் சுவாமி, டக்குன்னு ஒரு நல்ல இடம் அமைய மாட்டேங்குது. சிம்மராசியாக இருக்கேன் நான், எனக்கு எப்போ தான் கல்யாணம் நடக்கும்னு ஏங்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வெறும் 7ல் சனி இருந்தார் ஏற்கனவே. 7ல் சனி இருக்கிறப்ப சில பேருக்கு கல்யாணத்தை ரொம்ப தாமதப்படுத்துவார். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் கல்யாணம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. கல்யாணம் பார்க்கும்போது எல்லா மனசுக்கு பிடிச்சிருக்கும், ஜாதகம் சரி வராது. ஜாதகம் பிடிச்சிருக்கும், மனசுக்கு பிடிச்சி வராது. அல்லது எல்லாம் சேர்ந்து வந்தாலும் அவங்களுடைய ப்ரொஃபைல் உங்களுக்கு சரியாக மேட்ச் ஆகாது. அவங்க ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கமாக இருப்பாங்க. இல்லை எல்லா ப்ரொஃபைல் மேட்ச் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் ஏதோ இவங்க சொல்லக்கூடிய ஒரு க்ரைட்டீரியா அவங்களுக்கு எடுபடாமல் போகுது. இது மாதிரியான சூழ்நிலைகள் பல வகையிலும் உங்களுடைய கல்யாணம் அப்படிங்கிறது தடைபட்டு தாமதமாகி கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் இந்த மாதம், அதுவும் குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான மாதமாக இருக்குது. கல்யாணம் சட்டுன்னு முடியும். 5 கூடையவன் 11ல் போகிறார். மனசு ரொம்ப நாளாக விரும்பிகிட்டு இருக்கீங்க, எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், 2 பேர் விரும்புகிறீங்க. ஆனால் பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க. இந்த மாதம் பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் கூடியதான ஒரு திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமையும். 1. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 5-11 7ஆம் இடத்தினுடைய பார்வை, குழந்தை பாக்கியம் கிடைப்பது, அதுதான் முக்கியம். 5ஆம் அதிபதிங்கிறது புத்திரஸ்தானாதிபதி. புத்திரஸ்தானாதிபதி குரு பகவான், புத்திர காரகனும் குரு பகவான். அந்த 2க்கும் உடையவரான குரு பகவான் 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே இருந்து கொண்டு உங்களுடைய புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதனால் பல எண்ணற்ற நன்மைகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்பட போகுதுங்க. முக்கியமாக சிம்மராசிக்காரங்க செய்ய வேண்டியது சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமான் வழிபாடு மிக மிக முக்கியம். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை முக்கியமானது. இந்த கிருஷ்ண பட்சத்தில் வரக்கூடியதான இந்த பிரதோஷம் வருகிறது. அதாவது அன்றைய தினம் பார்த்திங்கன்னா மாலை 4 மணிக்கு மேலே திரையோதசி வந்துடுது. மறுநாள் ஒரு 5 மணி வரைக்குமே இருந்தாலும் கூட இந்த 14ஆம் தேதி தான் அதிகமான திரையோதசியினுடைய வியாப்தி இருப்பதனால் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை சனி பிரதோஷம் வருகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதனால் அன்றைய தினம் நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. சிம்மராசிக்கு யோக பலன் பூர்ணமாக கிடைக்கும். சிவாய நமக. சிவாய நமக. நம்ம பார்க்கக்கூடிய அந்த அக்ஷரா அண்ணாமலை சேனல் அப்படிங்கிறது நம்ம அற்புதமான ஒரு யூடியூப் சேனல். பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடியதான ஒரு சேனல். இந்த சேனலை பின்தொடருங்க. முக்கியமாக இதில் போடக்கூடிய இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனே வருவதையும் உங்களால் உறுதி செய்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி பலன்கள், அதுபோக வரக்கூடியதான இந்த வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே இதில் போட போகிறோங்க. அதனால் இதை நீங்கள் உடனே பார்த்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றுவீங்க. நாம் பார்க்கக்கூடிய அடியன் சொல்லக்கூடியது எல்லாமே வாக்கிய முறைப்படியான கணனம். அதனால் கோவிலில் செய்யக்கூடியது, அதே மாதிரி நவக்கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோயில், திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அந்த சஷ்டிபத்து பூர்த்தியெல்லாம் செய்யக்கூடியதான திருக்கடையூர் கோவில், அது மாதிரி பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் நம்ம எழுதுகிறாங்க. அவங்களுடைய கோவில் அனுஷ்டானத்தை வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கப்படி தான் கடைபிடிக்கிறாங்க. அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே முடிஞ்ச அளவுக்கு கடைபிடித்தோம்னா நமக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல சுபிக்ஷமம் ஏற்படும். அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அவங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு இந்த சமயத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்.
தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. சிவாய நமக.